பொங்கல் வாழ்த்துக்கள். சரிங்க, வாங்க நீங்கள் வந்து இல்லைங்க, வா மைசூர். சரி, நல்லா ஓட்டி கொண்டு வாங்க. இந்தாங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். நல்லபடியோடி நல்லபடியாக கொண்டு போங்க. சரிங்களா? 50 கிலோ மூட்டை எப்படி இருக்கணும்? இங்கே இருக்கிறது 50 கிலோ மூட்டை. இது பூரா 50 கிலோ. அந்த பக்கம் திரும்பி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் 50 கிலோ. இதெல்லாம் வந்து நாங்கள் கலராக பிரித்து போடுவோம், இன்னும் போடாமல் இருக்குது. இதெல்லாம் 50 கிலோ. 100 கிலோ இல்லை, 50 கிலோ மட்டும்தான் பண்டல். 100 கிலோ தூக்க முடியாதுல்ல, ஆனால் 50 கிலோவாக தான் பண்டல் போட்டு வச்சுருக்கோம். இந்த 50 கிலோ. நியூ இயர் பொங்கல் வாழ்த்துக்கள். புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். சரி, நல்லபடியாக நல்லபடியாக. சரி, தேங்க்ஸ். அதுக்கு நெட்டு வாங்க, இப்படி வாங்க. அங்கிட்டு போனேன், நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. இந்தாங்க, நல்லா ஊட்டி நல்லபடியாக வரணுங்க. மிஷின் நிறைய போடணும், மிஷின் நிறைய வாங்கி போடுங்க. ஆமாம், கண்டிப்பாக பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேங்க. சரிங்களா? இருங்க, அதை கிஃப்ட்டும் தரேன். எங்ககிட்ட வாங்கணும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து இது வச்சிருங்க, இந்த பக்கம் வச்சிருங்க. மேலும் மேலும் மிஷின் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன, மேலும் மேலும் மிஷின் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னங்க ரவுண்ட் அடிச்சுக்கிறீங்க குழந்தை பையனாட்ட? மிஷினோட வா, அங்கிருந்து மிஷின் தெரியலையா? சரிங்க சரிங்க, நல்லா ஓட்டி வெம்பால சிறப்பாக வாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம், வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் எல்லாம் சிறப்பாக போச்சுங்களா? நம்ம கஸ்டமர் எல்லாமே வந்து பொங்கல் எல்லாம் அமோகமாக பண்ணிட்டீங்க, எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க. பொங்கல் வந்து நமக்கு நல்லா சிறப்பாக போயிடுச்சு, நம்ம வாடிக்கையாளருக்கும் சிறப்பாக போயிடுச்சு. ஏன்னா நமக்கு பார்த்தாவே தெரியுது. அப்புறம் பொங்கலுக்கு நீங்கள் பரிசு கொடுத்தெல்லாம் வீடியோ போடுங்க, நான் அந்த வீடியோவெல்லாம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் வந்து போட்டுருவோம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சு நம்ம நேற்றாக வந்து நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம். மிஷின் வேணுங்களுக்கு மட்டும் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி நம்ம மிஷின் எடுத்து கொடுத்துட்ருந்தோம். அந்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிறெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அது மட்டும் எடுத்து கொடுத்துட்ருந்தோம். பசங்களெல்லாம் லீவ் வேணும்னு கேட்டால் நம்ம பசங்களுக்கு கூட நம்ம லீவு கொடுத்துட்டோம். ஓகே, நம்ம அது போயிட்டு போகுதுங்க. அப்புறம் மிஷின் வந்து நிறைய புக் பண்ணிக்கிறாங்க. மிஷின் நம்மக்கிட்ட முடிஞ்சிருச்சு. மிஷின் இன்றைக்கி வருது, இன்றைக்கி நைட்டு வந்துடும். இப்போ துணி இறக்கிட்டு இருக்காங்க. எப்பவும் சொன்ன மாதிரி தான், துணி இப்போ இறக்கிட்டு இருக்கிறாங்க. நீ அடுத்து மிஷின் வந்துட்டுருக்கு, நீ அடுத்து மிஷின் இறக்கிடுவாங்க. நாளைக்கு வந்து பெண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு யார் யாருக்கு பெண்டிங் இருக்குது நாளைக்கு பூரா வந்துடுங்க. மிஷின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஏற்றிட்டு இருக்கிறனால மிஷின் வந்துருச்சுங்க. முருகானந்தம் கன்னியாகுமரி அவங்களுக்கு ஒரு மிஷினுங்க. கந்தசாமி திண்டிவனம் அவருக்கு ஒரு மிஷினுங்க. எஸ்எஸ் கம்யூனிகேஷன் அவங்களுக்கு ஒரு மிஷின், நீங்களும் வந்துருங்க. ரவிச்சந்திரன் உடுமலைப்பேட்டை அவங்களுக்கும் மிஷின் நாளைக்கு வந்துடும். பூங்கோதை ஆட்டையாம்பாளையம் அவங்களுக்கும் மிஷின் வந்துடும். வினோத்குமார் சௌரிபாளையம் அவங்களுக்கும் மிஷின் வந்துடும். மதியழகன் வடவள்ளி அவங்களுக்கும் மிஷின் வந்துடுங்க. அப்புறம் அவ்வளோதான். அப்போ அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம டிக் பண்ணியிருக்கோம். நாளைக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடும். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பொங்கல் முடிஞ்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு. அப்புறம் இதில் 2-3 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஷின் இல்லை.
அதனால வந்து மிஷின் வந்து பெண்டிங் இருந்துச்சுங்க. இப்போ 3 மிஷின் இருக்கு, துணி வந்துட்டு இருக்கு பாருங்க, துணி வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு வந்தீங்கன்னு எடுத்துக்கலாம். இந்த ஒரு கான்செப்ட் இது. அப்புறம் நம்மக்கிட்ட வந்து நூல் வாங்கின கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு 15 மிஷின் கொடுத்துருக்கோம். இப்போ ஏன் மிஷின் வந்து நமக்கு ஏன் லேட் ஆகுது, பெண்டிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூல் வாங்கி நம்மக்கிட்ட மிஷின் பண்ணுறவங்களுக்கு நம்ம மிஷின் கொடுத்துட்டு இருக்கிறோம்ல, அதனால தான் வந்து லேட் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ அதனால தான் லேட் ஆகுதுனால வந்து நம்ம மற்றபடி எல்லாம் வந்து மிஷின் எல்லாத்துக்கும் போயிட்டு தான் இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் வச்சு பண்ணிக்கிறோம். இப்போ அந்த 20,000 கட்டுறவங்களுக்கு நம்ம வந்து பெண்டிங் பண்ணுறதில்ல. மிஷின் வந்து கைக்கே கொடுத்துட்ருக்குறோம். நூல் வாங்கி சேல் பண்ணுறாங்க. அதுவும் வந்து மிஷின் வாங்கும்போது மிஷினுக்கு 20,000 பணம் கட்டிடுறாங்க, துணிக்கு பணம் கட்டிடுறாங்க. அதுவும் மறுபடியும் நூல் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க மார்க்கெட்டிங் பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்குது. சார் உங்களோட உற்சாகம் எனக்கு நல்லா உற்சாகப்படுத்துறீங்க, நல்லா போயிட்டுருக்கு, எனக்கு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. நான் இந்த மாதிரி அதாவது வந்து ஒரு சில நிறுவனங்களால் வந்து இந்த தொழிலே ரொம்ப மோசம் நாங்கள் நினச்சோம். ஆனால் இந்த தொழிலை வந்து எப்படி கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறது உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வந்து நல்லா போயிட்டுருக்கு, எங்களுக்கு நல்லா பண்ணுறேன், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உத்வேகத்தை கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த தொழில் வந்து யார் வேணாலும் செய்யக்கூடிய தொழில் தான். நம்ம சோம்பேறித்தனம் பட்டாலோ, இல்ல வந்து அது பண்ண முடியாதுன்னு நெனச்சாலோ மட்டுமே தான் முடிய மாட்டேங்குது. இப்ப நம்ம வந்து இலவசமா குடுக்குறோம். நம்ம வந்து 20,000க்கு குடுக்குறோம். ரொம்ப சீப்பா குடுக்குறோம். அப்படிங்கும்போது அவங்க என்ன இவ்வளோ சீப்பா வருது. அப்ப நம்ம உழைப்பு தான் நமக்கு தேவை. அப்ப நம்ம உழைக்கலாம். அப்ப நம்ம வந்து நம்ம உழைப்ப கொஸ்ட்டு முன்னோடியா போடலாம். அப்படின்னு நெனச்சு பண்றவங்க நல்லா சக்சஸ் பண்றாங்க. இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நம்ம லாஸ்ட்டா ஒரு நம்ம வீடியோ போட்டோம். நம்ம 20,000க்கு நாங்க மிஷின் தர்றோம். நீங்க நூல் விக்கிறவங்களுக்கு நம்ம வந்து 20,000க்கு மிஷின் தர்றோம்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஒரு வீடியோ தான் போட்டிருந்தேன். இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75 பேர் புக் பண்ணிக்கிறாங்க. 75 பேர் புக் பண்ணிக்கிறாங்க. 50 பேத்துக்கு பக்கம் நம்ம மிஷின் குடுத்துட்டோம். சரிங்களா? 50 பேத்துக்கு பக்கம் நம்ம மிஷின் குடுத்துட்டோம். நல்லா போயிட்டு இருக்கு. சரிங்களா? 50 பேத்துக்கு பக்கம் மிஷின் குடுத்துட்டோம். அருமையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. சூப்பரா போயிட்டு இருக்குது. நீங்க 50 பேத்துக்கு குடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் வந்து 100 கிலோ குடுத்துட்டு ரூ. 2,000 டியூ கட்டிட்டாங்க. மறுபடியும் 100 கிலோ எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட இப்ப 2வது டைம் நம்மகிட்ட எல்லாருமே எடுத்துட்டாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும் தான் ஒரு டைம் எடுத்தோம்னு வச்சிருக்காங்க. இப்போ வந்து 2வது டைம் அந்த ஒரு ஒரு வாரம் 10 நாளே வந்து 2 டைம் நம்ம எடுத்துட்டாங்க. ஸோ நல்லா பண்றாங்க. சரிங்களா? அது வந்து நம்ம வந்து வியாபாரம் பண்றவங்களுக்கு நம்ம அது பண்றோம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்ககிட்ட பைபேக் நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இப்ப நம்ம வந்து புதுசா இப்ப என்ன பண்ணிக்கிறோம்னா, இனி இப்போ வரப்போறவங்க மிஷின் எடுக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி குடுத்துட்டு இருக்கிறோம்னா, ஒன் சைடு டிரான்ஸ்போர்ட் எங்களுது. நாங்களே எடுத்துக்குவோம். சரிங்களா? ஒன் சைடு டிரான்ஸ்போர்ட் எங்களுது. நாளையில இருந்து நம்ம பொங்கல்ல இருந்து மிஷினுக்கு நம்ம அப்படித்தான் குடுத்துட்டு இருக்கோம். இனி வந்து நாளைக்கிலிருந்து 22 1 25 நாளையிலிருந்து மிஷின் எடுக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஃப்ரீ. சரிங்களா? டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஃப்ரீ. இந்த முக்கியமான நேரத்துல இந்த முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சைடு டிரான்ஸ்போர்ட் உங்களுது, ஒரு சைடு எங்களுது. சரிங்களா? முற்றிலும் போக்குவரத்து ஃப்ரீ பண்ண முடியாது. ஒன் சைடு பண்ணலாம். அந்த ஒன் சைடு முற்றிலும் எங்களுது தான். சரிங்களா? அது நாளைக்கு மிஷின் எடுக்கிறவங்களுக்கு, நாளையிலிருந்து எடுக்கிறவங்களுக்கு இது நம்ம இந்த சலுகை பண்ணி குடுக்குறோம். அப்போ இனி வரும் காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இனி வந்து எந்த ஒரு தடங்களோ, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க மேம்போக்கா நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுக்கலாம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. உங்களுக்கு மிஷினும் அதே மாரி தான். 72,000 நம்ம மிஷின் பண்றோம். 1 கிலோ துணி நாங்க ரூ. 52 குடுக்குறோம். அத நீங்க பிரிச்சு எங்கிட்ட குடுக்கும்போது திருப்பி நாங்க ரூ. 80 எடுத்துக்கிறோம். இது வந்து கன்டினியூஸா போயிட்டு இருக்கு. இதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல. நீங்க வந்து நாங்க டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறதுனாலயோ, இல்ல இது பண்ணாலயும் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. இது வந்து நம்ம வந்து நிரந்தரமா போயிட்டு இருக்கு. இதுல வந்து நாங்க எதுலயும் நாங்க கை வைக்க மாட்டோம். இது வந்து எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். சார் நீங்க இதுல வந்து நீங்க மிஷின் விலை எச்சு பண்ணி, நீங்க துணி விலை எச்சு பண்ணிருவீங்களா? அப்படின்லாம் கேட்கறாங்க. நம்ம என்னதான் வந்து நம்ம ஆரம்பத்துல இன்னைக்கு சொல்றதா, நம்ம எதையும் எச்சு பண்ண மாட்டோம். உங்களுக்கு வந்து இன்னும் ரூ. 2 எதுல சேர்ந்து வருமானம் கிடைக்குதோ, அதத்தான் நாங்க பண்ண போறோம். அதத்தான் நாங்க வந்து பண்றதுக்கு வந்து ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். நான் அன்னைக்கே சொன்னதுதான். இது நாங்க வருமானத்துக்காக பண்ணல. இது ஒரு சேவையா பண்றோம். சேவையிலும் எங்களுக்கும் ஒரு வருமானம் இருக்கு. அதிகமா வருமானத்த நாங்க பார்க்கறது இல்ல. முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்களுக்கும் ரூ. 2 கிடைக்கணும், உங்களுக்கும் ரூ. 2 கிடைக்கணும். அதத்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக வந்து நாங்க வந்து ஃப்ரீயா பண்ற அளவுக்கெல்லாம் வந்து யாருமே கிடையாது. பண்ணவும் முடியாது. சரிங்களா? அந்த மாரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு நம்மகிட்ட இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்க பணம் குடுத்தா நீங்க உடனே மிஷின் எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்க பணம் இல்ல, பணம் வந்து எங்களுக்கு பணம் வாங்கிட்டு எனக்கு 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும் அப்படிங்கிற பேச்சுக்கே கிடையாது. அப்படி எங்ககிட்ட மிஷின் ஸ்டாக் இல்லையா?
அடுத்த வாரம் மிஷின் வரும், நீங்கள் அடுத்த வாரம் வாங்க. நாங்கள் அது வரைக்கும் பணமெல்லாம் நாங்கள் ஆட்டி வாங்குறதில்ல. ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து மிஷின் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பேமெண்ட்டே வாங்குறோம். மிஷின் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் மிஷினை டெலிவரி கொடுக்குறோம். இந்த விஷயத்துல வந்து நாங்கள் கரெக்டாக இருக்கோம். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரே மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். பணம் வாங்கினா மிஷின் இருந்தால் மட்டுமே தான் நாங்கள் அமௌண்ட் வாங்குவோம். அதே மாதிரி நீங்கள் மிஷின் எடுக்கும்போது நீங்கள் துணி அப்புறம் எடுத்துக்கங்க, துணி அடுத்த வாரம் எடுத்துக்கங்க, துணி வந்து இன்னும் ஒரு வாரம் ஆகும் 10 நாள் ஆகுங்கிற பேச்சுக்கு இடமில்லை. நீங்கள் எடுக்கிற அன்னைக்கே நீங்கள் என்ன எடுத்தாலும் அந்த அன்னைக்கே வந்து மிஷினும் துணியும் உடனடியாக கொடுத்துருவோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளும் கஷ்டப்பட்டு துணி வாங்கிட்டு இருக்கோம். வாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எதுவுமே வந்து நம்ம ஸ்டாக் வைக்கிறது இல்லை. எல்லாமே வந்து கைக்கு வாங்கி ஸ்டாக் இல்லாமல் இருக்கிறது இல்லை. உடனுக்குடனே வாங்கி நம்ம உடனுக்குடனே டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம். நம்ம வண்டியில் தான் இறக்கிட்டு இருக்கிறாங்க. டெய்லி வண்டி போகும். தீர வந்து நம்ம வண்டியிலேருந்து நம்ம ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம வண்டி இருக்கிறனால பிரச்சனைகளாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி நம்ம வண்டிக்கெல்லாம் டெலிவரி கொண்டு போய் போட்டுருவோம். அதனால் நீங்கள் துணிக்கே வந்து நீங்கள் துணி லேட் ஆகுமோ, துணி பண்ண முடியுமோ அப்படிங்கிற கவலையெல்லாம் உங்களுக்கு வேணாம். நாங்கள் துணி எப்பவுமே நாங்கள் வந்து ரெகுலராக எப்பவுமே வந்து இல்லை லேட் ஆகுது அப்படிங்கிற குறை இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நாங்கள் துணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கொடுத்து நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு பயமோ அந்த ஒரு இதோ உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் தைரியமாக பண்ணலாம். எல்லாமே நீங்கள் சூப்பராக பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் உறுதுணையாக பக்கபலமாக இருப்போமோ அந்தளவுக்கு நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா ஃபோன் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உடனடியாக உங்களுக்கு மிஷினும் துணியும் உடனடியாக டெலிவரி தரப்படும். சரிங்களா? இலவசமாக டிரான்ஸ்போர்ட் வந்து நாங்கள் பண்ணித்தரோம். நாங்களே எடுத்துக்கிறோம். தகவல் இருந்தால் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.